நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த காணொலியில ஒரு அருமையான கதையை தான் நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். இந்த கதையோட கரு என்னன்னு பாத்தீங்கன்னா, சோளம் விக்கிற மாதிரி ஆர்த்தின்ற ஒரு பொண்ணு இருக்காங்க. ஒரு பிசினஸ் மேன் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்காக இந்த கிராமத்துக்கு வந்திருப்பாரு. அப்படி ஆர்த்தி கிட்ட கொஞ்சம் பேசி பழக ஆரம்பிக்கிறாரு. இது காதலாவும் மாறுது. ஆனா ரெண்டு பேருமே காதலை வெளிப்படுத்திக்காம பிரியிறாங்க. அப்படி பிரிஞ்சவங்க திரும்பி சேர்றாங்களா இல்லையான்னு சொல்றதுதான் இந்த கதை. கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி ஏற்கனவே நிறைய கதைகளை நம்ம சேனல்ல நம்ம போட்டிருக்கோம். அதெல்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கதையை முழுசா பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போடுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பாக்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோவை கொண்டு போய் ரெக்கமெண்டேஷன்ல காட்டும். அதுக்காக தான் சொல்றேன். இப்ப நம்ம இந்த கதைக்குள்ள வந்துடலாம். இந்த கதையோட தொடக்கமே ஒரு அழகான கிராமத்தை காட்டுறாங்க. இந்த கிராமத்துல ஆர்த்தின்ற ஒரு பெண் இருக்காங்க. இவங்க குடும்பத்தை சேர்ந்த எல்லாருமே வந்து ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க. இவங்க குடும்பமே கொஞ்சம் ஏழ்மையான குடும்பமா இருக்கும். அப்பாவை பொறுத்த வரைக்கும் ஆக்டிவா வந்து வேலை பார்த்துட்டு இருந்தாரு. இப்ப அப்பாவுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. அதனால இப்ப வீட்டுல ரெஸ்ட் எடுக்கிறாரு. அப்பாவோட வேலையை இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் இப்பதான் காலேஜ் முடிச்சிருப்பாங்க. எப்படியாவது வந்து தேர்வு எழுதி, அதாவது வந்து கவர்மெண்ட் எக்ஸாம்க்கு எல்லாம் இருக்குல்ல, கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி கவர்மெண்ட் வேலை வாங்கணும்ன்ற மாதிரி ட்ரை பண்றாங்க. அப்பா முடியாம இருக்கிறதுனால அவரோட வேலையை நம்ம பார்க்கலாம்னு நினைக்கிறாங்க. என்ன வேலைன்னு பாத்தீங்கன்னா, சோளம் எல்லாம் விற்பாங்க பாத்தீங்களா, சோளம் ரெடி பண்ணி விற்பாங்க பாத்தீங்களா, அந்த ஒரு வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப நேர்மையா இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. யாரையும் ஏமாத்த மாட்டாங்க. சரியான வேலை தான் சொல்றாங்க. எல்லார்கிட்டயும் வந்து அன்பா பேசி பழகி வியாபாரத்தை எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. மார்க்கெட்ல எல்லாருக்குமே ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. அங்க பக்கத்துல அக்கம் பக்கத்துல நிறைய பேர் கடை வச்சிருப்பாங்கல்ல, அவங்க எல்லார்கிட்டயும் ஆர்த்தி சகஜமா பேசி அவங்க கிட்ட எல்லாம் ஃப்ரெண்டா மாறிடுறாங்க. ஆர்த்தியோட கனவு என்னன்னா, எப்படியாவது வந்து நம்ம கவர்மெண்ட் எக்ஸாம கிராக் பண்ணி நம்ம வந்து கவர்மெண்ட் வேலை வாங்கிடணும், பேரண்ட்ஸை நல்லபடியா பாத்துக்கணும்ன்ற மாதிரி நிறைய கனவுலாம் இருக்கு. இவங்களோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்களுக்கு கூடிய சீக்கிரத்துல கல்யாணம் ஆக போகுது. அந்த ஃப்ரெண்டுமே வந்து சீக்கிரமா வந்து நீ தான் வந்து கல்யாண வேலையெல்லாம் பார்க்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஃப்ரெண்டுனா வந்து இவங்களை விட ஒரு 4-5 வயசு மூத்தவங்களா இருப்பாங்க. அக்கா அக்கான்னு தான் இவங்க பேசுவாங்க. கல்யாண வேலையெல்லாம் பார்க்கறதுக்கு நீ முன்கூட்டியே வந்துடணும், கடை இருக்கு, நான் வந்து வியாபாரத்தை பார்க்கணும்லாம் சொல்லாத, 2-3 நாள் இருந்து எல்லா விஷயத்தையும் பண்ணணும்னு சொல்லும் போது ஆர்த்தியும் கண்டிப்பா பண்றேன்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. எப்பவுமே போல ஆர்த்தி இவங்களோட வியாபாரத்தை எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஒரு பிசினஸ் மேன் வந்துட்டு இருக்காரு. இவரோட பேரு விக்ரம் சேத் அப்படின்றது. இவரை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தோட தான் இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காரு. அதாவது வந்து அம்மா அப்பா அந்த மாதிரி எல்லாருமே சேர்ந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்காங்க. அப்படி வரவங்களுக்கு வந்து எக்ஸாக்டா எங்க போறதுன்னு தெரிய மாட்டேங்குது. அந்த இடத்துல தான் வந்து ஆர்த்தி கடை வச்சிருக்காங்க. இப்ப ஆர்த்தி கடைகிட்ட வந்தவங்க வந்து இந்த இடத்துக்கு எப்படி போகணும்னு கேட்கும் போது இவங்களுமே வழியெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. எங்க வந்திருக்காங்கன்னா, ஆர்த்திக்கு ஒரு சொந்தக்கார, அதாவது சொந்தக்கார அக்கா இல்ல, தெரிஞ்ச அக்கான்ற மாதிரி ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்களுக்கு கல்யாணம் பாத்தீங்களா, அந்த கல்யாண ஃபங்க்ஷனுக்காக தான் விக்ரமோ ஃபேமிலியும் வந்திருக்காங்க. ஏன்னா வந்து அவங்க தூரத்து சொந்தக்காரங்களா இருப்பாங்க. அவங்க இன்விடேஷன் வந்து வீடு தேடி வந்து வச்சதுனால இவங்களுமே அந்த கல்யாணத்தை அட்டென்ட் பண்ணிட்டு போலான்றதுக்காக வந்திருக்காங்க போல. சோ அவங்க வீட்டுக்கு தான் வந்திருக்கீங்களா, அவங்க வீட்டோட ஃபங்க்ஷனுக்கு தான் வந்திருக்கீங்களான்ற மாதிரி ஆர்த்தி கொஞ்சம் பேச்சு கொடுக்குறாங்க. ஆமாமா, எங்களுக்கு தூரத்து சொந்தம் தான், வீடு வரைக்கும் வந்து பத்திரிக்கையே வச்சிட்டாங்க, அதனால தான் வந்து கல்யாணத்துக்கு கண்டிப்பா வரலான்ற மாதிரி எல்லாருமே கிளம்பி வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி இவங்களை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆர்த்தியை பார்த்தோன்னே அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பார்க்க மகாலட்சுமி மாதிரி இருக்காளே அப்படின்ற மாதிரி அம்மா யோசிக்கிறாங்க. அம்மாவும், நீ என்னம்மா இந்த இந்த வயசுல நீ வந்து வேலைக்கு போற வயசு, படிச்சு முடிச்ச வயசு, இதுல எதுக்குமா நீ இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கும்போது குடும்ப சூழ்நிலையை பத்தி ஆர்த்தியும் சொல்றாங்க. அதாவது அப்பதான் இந்த விஷயத்த பண்ணுவாரு. என்ன பொறுத்த வரைக்கும் காலேஜ் முடிச்சிட்டேன், நான் கவர்மெண்ட் எக்ஸாம்காக ப்ரிப்பேர்லாம் பண்ணிட்டு இருக்கேன், அப்பாக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறதுக்காக தான் இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சோ விக்ரமும் நடுவில் பேசுறாரு. ஏன்னா வந்து அவங்க ரொம்ப கலகலப்பா வந்து நீங்க வந்து சோளம் சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரிலாம் வேகமா எடுத்து தராங்க. இவங்களுமே சோளம் சாப்பிட்டுக்கிட்டே அந்த பொண்ணு கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. விக்ரம்க்கு அந்த பொண்ணோட இன்னசென்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு. அதாவது பார்க்கவும் ரொம்ப அழகா இருக்காங்களா, விக்ரம்க்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இப்போ ஒரு ஸ்டேஜ்ல வந்து எல்லாருமே வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி இவங்க 3 பேருமே கார்ல ஏறி கிளம்புறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது அம்மா என்ன சொல்றாங்கன்னா, மகாலட்சுமி மாதிரி இருக்கா, நம்ம பையனுக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணை தான் பார்க்கணுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பொண்ணு என்ன, இந்த பொண்ணையே பார்த்தா என்னன்ற மாதிரி அப்பா கேட்கிறாரு. இல்லங்க, சாதாரண இடத்து பொண்ணா இருக்கா, அதனாலதான் யோசிக்கிறேன்ற மாதிரி அம்மாவும் சொல்றாங்க. விக்ரம பொறுத்த வரைக்கும் இப்ப எனக்கு கல்யாணத்துக்குலாம் எந்த ஒரு அவசரமும் கிடையாது, நீங்க தேவையில்லாம இப்பயே கல்யாண பேச்செல்லாம் பேசாதீங்க, லைஃப்ல எனக்கு நிறைய பண்ணணும், இன்னும் வந்து பிசினஸ்ல அடுத்த லெவலுக்கு போகணுன்ற மாதிரிலாம் ஆசை இருக்கு, இப்ப கல்யாணத்தை பத்தி பேசாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி ஓகேன்ற மாதிரி அந்த டாபிக் அப்படியே விட்டுறாங்க. சோ இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த சொந்தக்கார, அதாவது அந்த சொந்தக்கார பொண்ணோட கல்யாணத்தை பார்க்கறதுக்காக தானே வந்திருக்காங்க. அந்த கல்யாண ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் வந்துடுறாங்க. அந்த இடத்துக்கு ஆர்த்தியும் வந்துடுறாங்க. ஏன்னா வந்து அந்த அக்கா வந்து முன்கூட்டியே நீ வந்துரு, நீ வந்து கண்டிப்பா வந்து என்னோட தோழி மாதிரி கூடியே இருக்கணும்ன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்கல்ல, அதனால ஆர்த்தியும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அவங்க கூடியதான் இருக்காங்க. அங்க செய்ய வேண்டிய விஷயத்தெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. ஓடி ஆடி செஞ்சுட்டு இருக்காங்க. அதாவது வந்து ஏதாவது மறந்துட்டாங்கன்னா கேட்பாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் டப்பு டப்புன்னு எடுத்துட்டு வந்து தந்துட்டு இருக்காங்க. விக்ரமும் இந்த விஷயத்த கவனிச்சிட்டு இருக்காரு. விக்ரமுக்கு அந்த கடையில வச்சு பார்க்கும் போதே லைட்டா பிடிச்சிருக்கும். ஆனா விக்ரம பொறுத்த வரைக்கும் இன்னும் நம்ம லைஃப்ல நிறைய பண்ணணும், அதுக்கப்புறம் கல்யாணத்தை பத்தி யோசிக்கலான்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்கவரா இருப்பாரு.
ஆனா இவங்க துரு துருன்னு ஓடி ஆடி வேலை பார்த்துட்டு இருக்காங்கல்ல, இதெல்லாம் விக்ரம்க்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இப்ப விக்ரமும் வந்து சகஜமா அவங்களுக்கு பக்கத்துல போய் பேச ஆரம்பிக்கிறாரு. அவங்கள பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலான்ற மாதிரி நிறைய பேச்சு கொடுக்குறாரு. இவரை பத்தியும் நிறைய விஷயங்களை சொல்லிட்டு இருக்காரு. என்னோட ஆசை இது, நான் இந்த மாதிரி ஒரு கம்பெனி தான் ரன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இப்படி ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கிறத பேரண்ட்ஸ் கவனிச்சிடுறாங்க. பேரண்ட்ஸுமே வந்து விக்ரம கிண்டல் பண்றாங்க. என்னப்பா கல்யாணம் கிளியானலாம் வேணான்னு சொல்ற, ஆனா இந்த பொண்ணு கிட்ட சுத்தி சுத்தி வந்து பேசுற, என்னதான் கதைன்ற மாதிரிலாம் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பேரண்ட்ஸ்க்குமே இந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்குல்ல, இந்த பொண்ணை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும், பேசாம இந்த பொண்ணை வந்து நம்ம பையனுக்காக பாத்துடலாமான்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. ரொம்ப அன்பாவே வந்து ஆர்த்தி கிட்ட நடந்துக்கிறாங்க. ஆர்த்தியே இவங்களுக்காக நிறைய விஷயங்களை பண்றாங்க. அதாவது வந்து நீங்க வந்துருங்க, முதல்ல இந்த விஷயத்த நீங்க பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு வேண்டிய நிறைய விஷயங்கள் எல்லாம் ஆர்த்தி முன்னாடி நின்று பண்றாங்க. இதனால அம்மாக்கும் அப்பாக்கும் ஆர்த்தியை ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருது. ஏறக்குறைய ஃபங்க்ஷன்லாம் முடிய போகுது. ஃபங்க்ஷன் முடிய போது நம்ம திரும்பி போக போறோமே, ஆர்த்தியை மிஸ் பண்ணுவோமே அப்படின்ற மாதிரி விக்ரமுக்கு தோணுது. அதே மாதிரி பேரண்ட்ஸ்மே வந்து இவன் நல்ல பொண்ணா இருக்காளே, இப்போ வந்து நம்ம வந்து பையனுக்கு வந்து பொண்ணு பாக்குறதுன்னு ஆயிடுச்சுன்னா இந்த பொண்ணை பார்த்தா தான் சரியா இருக்கும்ன்ற மாதிரிலாம் தோணுது. இவங்களுக்கு இங்க இருந்து போகவும் மனசு வர மாட்டேங்குது. இப்போ ஒரு ஸ்டேஜ்ல ஆர்த்தியை வந்து அம்மா இருக்காங்கல்ல கட்டி பிடிச்சுதான், எங்களுக்கு இந்த ஊர்ல வேலை இருக்கோ இல்லையோ கண்டிப்பா ஒன்ன பாக்குறதுக்காகவாது நாங்க திரும்பி வருவோன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆர்த்திக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி ஆர்த்தியை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் எக்ஸாம்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறதா சொல்றாங்கல்ல, அதை விட்டுறாதமா, எப்படியாவது நீ ட்ரை பண்ணிக்கிட்டே இரு, நீ வந்து ரொம்ப தெளிவான பொண்ணா இருக்க, உனக்கு வேலை கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி மோட்டிவேட் பண்ற மாதிரிலாம் இவங்க மூணு பேருமே பேசுறாங்க. அதுக்கப்புறம் அங்க இருந்து கிளம்புறாங்க. ஆர்த்தியுமே வந்து விக்ரம லைட்டா மிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. விக்ரம் போறாரு பாத்தீங்களா, அது இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா இந்த டிராவல்ல வந்து விக்ரம இவங்களுக்கு ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருக்கோம். என்னதான் இருந்தாலும் விக்ரமோட லெவல் வேற, நம்ம லெவல் வேற. அதனால நம்ம விக்ரமெல்லாம் வந்து கணவனா யோசிச்சு கூட பார்க்க முடியாதுன்ற மாதிரி பெருசா எடுத்துக்க மாட்டாங்க, விட்டுறாங்க. இவங்களோட அப்பா ஓரளவுக்கு தேடி வந்துடுறாருல, இதுக்கப்புறம் அப்பா வந்து கடையை பார்த்துக்கிட்டோம், நம்ம வந்து இந்த எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே எக்ஸாமுக்கு ட்ரை பண்றாங்க. சிட்டிக்கு போய் அந்த எக்ஸாம் எழுதுற மாதிரி தான் இருக்கும். இப்ப அம்மா கிட்டயும் அப்பா கிட்டயும் சொல்லிட்டு இவங்களுமே சிட்டிக்கு வந்துடுறாங்க. அந்த எக்ஸாம்க்கான எல்லா முயற்சியும் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வாட்டி எக்ஸாம் எழுதுறாங்க, பாசிட்டிவ் ரிசல்ட் வந்துரும்ன்ற மாதிரிலாம் நம்பிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க அந்த எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிடுறாங்க. இதை பத்தி பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லும் போது ஒன்னும் பிரச்சனை கிடையாது, நீ தொடர்ச்சியா ட்ரை பண்ணு, எப்படியாவது நீ அந்த எக்ஸாம்ல வந்து ஜெயிச்சிருமா அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. அப்பாவும் வந்து நான் காசு அனுப்புறேன், அதை வச்சு நீ வந்து செலவெல்லாம் மேனேஜ் பண்ணிக்கோன்னு சொல்றாரு. சரி ஓகேன்ற மாதிரி இவங்களுமே இந்த வாட்டி விட்டுறக்கூடாது அப்படின்ற மாதிரி செகண்ட் அட்டெம்ப்டுக்காக நிறைய ப்ரிப்பேர்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் ஒரு ஷாக்கிங்கான விஷயம் இவங்களுக்கு தெரிய வருது. அது என்னன்னா, அப்பாவுக்கு ஒரு விபத்து மாதிரி ஏற்பட்டிருக்கு. அப்பா வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது விபத்து ஏற்பட்டிருக்கு. இப்ப அப்பா வந்து படுத்த படுக்கையா இருக்காரு. இவங்க உடனே வரணும்ன்ற நிலைமை, இதுக்கப்புறம் எக்ஸாம்லாம் எழுத முடியாது, உடனே வரணும்ன்ற நிலைமையா இருக்கும். இவங்களுமே வந்து அப்பாவை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. இப்ப ஏகப்பட்ட செலவு அப்பாவுக்கு ஆக போகுது இல்ல, நம்ம இதுக்கப்புறம் இந்த வேலையை பார்த்தாகணும். இப்போ வந்து நம்ம அந்த கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றதுக்கெல்லாம் நமக்கு டைம் இல்ல, இந்த வேலையை தான் நம்ம பார்த்தாகணும் அப்படின்ற மாதிரி இவங்களுமே இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஏறக்குறைய 1 வருஷம் 2 வருஷமா இந்த வேலையை இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் விக்ரம் குடும்பத்தை சேர்ந்தவங்க திரும்பி இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, விக்ரம் வந்து எனக்கு கல்யாணம் ஓகேன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. சரி நம்ம லெவலுக்கு ஏத்த மாதிரி, ஏன்னா வந்து இங்க ஆர்த்தியை பார்த்துட்டு போனதுக்கு அப்புறம் ஆர்த்தி தான் முடிக்கணும்னு நினைச்சிருப்பாங்க. சரி அங்க போனதுக்கு அப்புறம் ஆர்த்தியோட ஞாபகம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மறந்துருக்கும்ல, 6 மாசத்துல வந்து ஆர்த்தியோட ஞாபகம் கொஞ்சம் கொஞ்சமா மறந்துருக்கும். அதுக்கப்புறம் விக்ரம்க்கு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறது ஓகேன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் நிறைய பொண்ணெல்லாம் பார்த்திருப்பாங்க. எதுவுமே வந்து விக்ரம் பிடிக்கலன்னு சொல்லிட்டாரு. ஆர்த்தியை மனசுக்குள்ள வச்சுதான் இப்படி சொல்லிட்டு இருக்காரு. பேரண்ட்ஸ்க்குமே அது கொஞ்சம் கொஞ்சமா புரியுது, பையன் வந்து ஆர்த்தியை தான் விரும்புறான் போல, நம்ம பேசாம ஆர்த்தியை போய் பார்க்கலாம், ஆர்த்தியை நம்ம பையனுக்கு பேசி கல்யாணம் பண்ணி வச்சிடலான்ற மாதிரி ஒரு ஐடியால தான் இப்ப வந்துட்டு இருக்காங்கன்றது தெரிய வருது. ஆனா ஆர்த்தியோட லைஃப் இங்க ரொம்ப சோகமா மாறிடுச்சு. அப்பா படுத்த படுக்கையா இருக்காரு, காலு கையில எல்லாம் அடிபட்டு இருக்கு. அதெல்லாம் வந்து அவருக்கு சரியே ஆகாது, இதுக்கப்புறம் நம்ம இந்த வேலையை தான் பார்க்கணும்ன்ற ஒரு மைண்ட் செட்ல இவங்க இருக்காங்க. சோ விக்ரமோட ஃபேமிலி வராங்க பாத்தீங்களா, விக்ரமோட ஃபேமிலி வரும்போதே அந்த சொந்தக்கார பொண்ணு மூலியமா, அந்த சொந்தக்கார பொண்ணு கிட்ட கேட்டுட்டு தான் வருவாங்க. அந்த சொந்தக்கார பொண்ணு மூலியமா சில விஷயங்கள் தெரிய வருது. அது என்னன்னா வந்து, ஆர்த்தியோட அப்பாக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, ஆர்த்தியை பொறுத்த வரைக்கும் நிறைய கனவுலாம் வச்சிருந்தா, அந்த கனவு எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டு இப்ப அந்த சோளம் விற்கிற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சோ நம்ம வந்து முதல்ல வந்து நேரடியா ஆர்த்தியை பார்க்க வேணாம், அந்த ஃபேமிலியை போய் பார்க்கலாம், செய்ய வேண்டிய விஷயத்த நம்ம செய்யலான்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ இப்ப அப்பாவை போய் பாக்குறாங்கல்ல, அப்பாவோட கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்கு. ஏன்னா வந்து அவங்க முடிஞ்ச அளவுக்கு சின்ன லெவல்ல தானே ட்ரீட்மெண்ட் தர முடியும். அவங்க எவ்வளவு எஃபர்ட் போட்டாலும் அப்பாவுக்கு அன்னன்னைக்கான விஷயத்தை தான் பண்ண முடியுது, கம்ப்ளீட்டா அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியல. இவங்க அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும்னு யோசிக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் வந்து நம்மளுக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணு இப்ப கஷ்டத்துல இருக்கா, நம்ம வந்து இந்த விஷயத்த பண்ணலான்ற மாதிரி பேரண்ட்ஸ் சேர்ந்து, அதே மாதிரி விக்ரமும் சேர்ந்து அந்த அப்பாவுக்கு செய்ய வேண்டிய விஷயத்தெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க.
இந்த விஷயம் ஆர்த்திக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஏன்னா வந்து டாக்டரை கூட்டு வந்து அவங்க கூட்டு போறதுக்கான ப்ராசஸ் எல்லாம் பண்ணும்போது ஆர்த்தி வந்துடுறாங்க. ஆர்த்தியுமே நீங்க என்ன திடீர்னு இப்படி வந்து இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்கும்போது, இல்ல உன்னை பாக்குறதுக்காக வந்தோம், அப்பா இப்படி இருக்காருன்னு தெரிஞ்சோன்னே உதவி பண்றதுக்காக தான் இப்படி பண்றோம்னு சொல்லும்போது இவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. இல்ல இல்ல நான் பாத்துப்பேன், நீங்க இந்த விஷயத்தெல்லாம் பண்ணணுன்ற அவசியம் இல்லைன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நீ எங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணு, உனக்காக பண்ண மாட்டோமா அப்படின்ற மாதிரி அப்பாக்கு வேண்டிய எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இவங்க கஷ்டத்துல இருக்கிறதுமே தெரியுது. ஆர்த்தியுமே வந்து அந்த எக்ஸாம் எழுத முடியாம கஷ்டத்துல இருக்காங்கல்ல, அதுமே புரியுது. நீ வந்து இதுக்கப்புறம் அந்த வேலையை பார்க்கணும்னு இல்லம்மா, நாங்க வந்து பண ரீதியா உதவி செய்யறோம், நீ நினைச்ச விஷயத்த பண்ணுன்ற மாதிரிலாம் சொல்லும் போது ஆர்த்தி அதை மறுக்கிறாங்க. இல்ல இல்ல எனக்கு அதெல்லாம் வேணான்ற மாதிரி மறுத்துட்டு இருக்காங்க. இப்ப ஆர்த்தி அப்பாவால நடக்கலாம் முடியுது. இதை பாக்குற ஆர்த்திக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப இவங்களுமே பொறுமையா கல்யாண பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. அதாவது நாங்க எதுக்காக தெரியுமா திரும்பி வந்தோம், விக்ரம்காக பொண்ணு பார்க்கலாம்னு நினைச்சோம், எல்லா பொண்ணுமே பிடிக்கலன்ற மாதிரி சொன்னா, அப்பதான் அவன் மனசுக்குள்ள என்ன ஓடிட்டு இருந்ததுன்றது எங்களுக்கு புரிஞ்சது, அவன் ஒன்னதாமா நேசிக்கிறான் அப்படின்ற மாதிரி ஆர்த்தி கிட்ட வெளிப்படுத்துறாங்க. ஆர்த்தியோட ஃபேமிலி கிட்ட உங்க பொண்ணை எங்க பையனுக்கு தர முடியுமா அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. ஆர்த்தியோட ஃபேமிலியை சேர்ந்த எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. இவங்க எவ்வளவு பெரிய ஆளுங்க, இவங்க எதுக்காக நம்ம கூட சம்பந்தம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. என்ன சொல்றதுன்னே தெரியாம இருக்காங்க. பேரண்ட்ஸுமே ஆர்த்தி முடிவு தான் எங்க முடிவுன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப விக்ரமோட ஃபேமிலியை சேர்ந்த எல்லாருமே ஆர்த்தி கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆர்த்தி உனக்குமே விக்ரம பிடிக்க தானே செய்யும், இந்த கல்யாணத்துக்கு சம்மதிமா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும் போது ஆர்த்தி எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்கு நீங்க பர்மிஷன் தரணும், அது என்னன்னா என்ன பொறுத்த வரைக்கும் எப்படியாவது அந்த எக்ஸாமை நான் கிளியர் பண்ணிடணும், அதுக்கான முயற்சியை நான் எடுப்பேன், அதுக்கு நீங்க பர்மிஷன் தரணும், கல்யாணத்துக்கு அப்புறமும் அந்த எக்ஸாம்காக நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன், அந்த எக்ஸாமை எப்படியாவது கிளியர் பண்ணி ஒரு வேலை வாங்குவேன், அந்த வேலையும் நீங்க பாக்குறதுக்கு சம்மதிக்கணும் அப்படின்னும் போது கண்டிப்பாமா அதெல்லாம் உன் விருப்பம், நீ பண்ண நினைக்கிறதெல்லாம் பண்ணலாம், எந்த ஒரு தடையும் நாங்க சொல்ல மாட்டோம்ன்ற மாதிரி வருங்கால மாமனாரும் மாமியாரும் சொல்லும் போது ஒரு ஸ்டேஜ்ல ஆர்த்தியும் ஏத்துக்கிறாங்க. விக்ரமும் இந்த இடத்துல சந்தோஷப்படுறாரு. இப்ப சீக்கிரமா இவங்க கல்யாணத்தை பிளான் பண்ணும் அப்படின்ற மாதிரி ரெண்டு வீட்டை சேர்ந்தவங்களும் பிளான் பண்றாங்க. நல்லபடியா இவங்களுக்கு திருமணம் நடக்குது. இவங்க சந்தோஷமா ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறாங்க. இதோடயே இந்த கதை முடியுது. கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி நிறைய கதைகள் நம்ம சேனல்ல இருக்கு, அதெல்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பாக்குற நிறைய பேர்கிட்ட இந்த சேனல் கொண்டு போய் காட்டும். அதுக்காக தான் சொல்றேன். திரும்பி வேற ஒரு கதை மூலியமா உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். நன்றி, வணக்கம்.